पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விசுவா வசு புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் ஒரு அமோகமாக சிறப்பாக போக வேண்டும் என இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கிய கிரக மாறுதல்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13 அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். சித்திரை 28 அதாவது 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுதல். ஆனி மாதம் 18/2/7/2025 சனி பகவான் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22/6/3/2026 சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசியை பற்றி 2025ஆம் ஆண்டு நாம் பார்க்க போகிறோம். எதையும் தானே செய்தால்தான் திருப்தி என்று சொல்லும் உங்களுக்கு புதியதாக பிறக்கும் விசுவாவசு வருடம் பிரச்சனைகள் தீர வழிகாட்டப் போகுது. இதுவரை அஷ்டமத்து சனியின் கெடுபிடியில் இருந்து அல்லல் பட்டு அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இப்பொழுது விமோச்சனம் கிடைக்க போகுது. ராகு கேது பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 26/4/2025 அன்று அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்கிறதுனால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் இல்லறத்தில் சில இடையூறுகள் வரலாம். நம்பிக்கைகள் சில நடைபெறாமலும் போகலாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. தைரியம் தன்னம்பிக்கை குறையும். உறவினர்கள் உங்களை குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. குடும்ப சுமை கூடும். யாரிடம் எதை பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக வெளிப்படுத்துங்க. கேதுவுக்குரிய தெய்வமாக விளங்கும் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபடுவதோடு திசை மாறிய தெய்வத்தையும் வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் சர்ப்ப கிரகங்களின் சாரபலம் அறிந்து வழிபட்டோம்னா அற்புத பலன்கள் சேரும். அடுத்தது குரு சனி வக்ரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது 18/11/2025 முதல் 17/3/2026 வரை கடகராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்கரம் பெறுகிறார். இதன் விளைவாக நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப யோகம் சேரும். பாக்கிய அதிபதியாகவும் குரு விளங்குறதுனால பெற்றோர் வழியிலும் பிள்ளைகள் வழியிலும் சில பிரச்சனைகள் கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர்களை பகைத்து கொள்ள வேணாம். 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும். எதிர்பாராத இடமாற்றத்தால் இதயம் வாடும்.
சுப நிகழ்வுகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அஷ்டமாதிபதியும் சனி விளங்குறதுனால தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். விரயங்கள் அதிகரிக்கும். பயணங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும். அடுத்தது பெண்களுக்கான பலன்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த புத்தாண்டில் தொடக்கத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்குது. வாக்கிய கணித ரீதியாக விசுவாவசு வருட கடைசியில் தான் சனி விலகுது. எனவே ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட தான் செய்யும். செலவும் கூடும். குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. குரு பயிற்சிக்கு பிற்பாடு கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் உங்கள் கண்காணிப்பிலேயே வைத்து கொள்ளுங்க. உத்தியோகத்தில் அடிக்கடி விடுமுறை எடுத்தால் விளைவாக பணி நீக்கம் செய்யப்படும் சூழல் உருவாகும். தசாபுத்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் நன்மையை தரும். அடுத்தது குரு பயிற்சி. அதை பற்றி பார்க்கும்பொழுது சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு குரு வருகிறாரு. என்றாலும் 6க்கு அதிபதி 12இல் வரும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் நடைபெறும். அதே நேரம் விரயஸ்தானம் என்கிறதுனால விரயங்கள் வரத்தான் செய்யும். யோசித்து செயல்படுவது நல்லது. குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதியுது. எனவே அந்த இடங்களுக்கு உரிய பலன்கள் அதிக நடைபெறும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்ற முற்படுவீங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த தேக்க நிலை மாறும். தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் குடிகொள்ளும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஆதரவு திருப்தி தரும். கேட்ட சலுகை கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அது கைகூடும். ஒரு சிலருக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு சிறந்த ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். கடகம் குரு சஞ்சாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக போகிறாரு. அதன் பார்வை பலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு சஞ்சரிக்கிறதுனால துன்பங்கள் துள்ளி ஓடும். இன்பங்கள் இல்லம் தேடி வரும். இருக்கும் இடத்தாலும் பார்க்கும் இடத்தாலும் பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். சேமிப்பு உயரும். திருமணம் கைகூடி வரும். பெற்றோரின் ஆதரவு உண்டு. உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அடுத்தது சனி பயிற்சி. மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது யோகம்தான். அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. 9ஆம் இடத்தில் சனி ஒளிமயமான எதிர்காலம்தான் இனி என்ற வாக்கியத்துக்கு ஏற்ப இனி தொட்டது தொடங்கும். தொல்லைகள் அகலும். தட்டுப்பாடு அகலும். தடைகள் விலகும். கெட்டிமேளம் கொட்டும். வாய்ப்பும் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். பட்டி தொட்டிகளில் புகழ் பரவும். சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிகிறதுனால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எந்த செயல் செஞ்சாலும் அதை சரியாக செய்து முடிப்பீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறையும். சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டறிந்து பிற நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை அனுமனையும் வழிபடுறது நல்லது.
வளர்ச்சி தரும் வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படம் வைத்து வழிபடலாம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாத பெருமானையும் வழிபடலாம்.